அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா மேட்டூரில் இருக்கிறோம். மேட்டூர்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து மாதேஸ்வரம் மலைக்கு போக போகிறோம். நான் அம்மா அப்பா 3 பேர் போயிருக்கோம். ரொம்ப நாளாக எங்கள் அம்மா வந்து மாதேஸ்வரம் மலையை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம தை மாதம் கூட சொல்லியிருந்தோம் மாதேஸ்வரம் மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பல நேரம் யோசித்து ட்ரை பண்ணி பார்த்தா அதனால் போக முடியல. இந்த தாட்டி வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படி இருக்குன்னுங்கிறத நான் பார்ப்போம். மணி பார்த்திங்கன்னா 7:11 ஆகுது. இப்போ வந்து மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இது மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு நான் 3ஆவது தடவை வரேன். மங்கம்மா கோயிலுக்கு நம்ம ஒரு தாட்டி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மாதேஸ்வரம் மலைக்கு ஒரு தாட்டி வந்திருந்தோம். இப்போ 2வது ட்ரிப் வந்திருக்கோம். நாங்கள் போகலாம், சாப்பிட போகணும். சாப்பிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு. நம்மளாம் யாருக்கும் இல்லை, படித்தவனு கூட இல்லை. அதனால் நாம் ஒருத்தர் கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லை போட்டதுனால இந்த பஸ்ஸுக்காகவும் வரல. போட்டோ எழுந்துருச்சு நிறைய. நின்றுட்டு போகிற நிலமை தான் வர மாட்டேங்குது. இங்கே அங்கே பஸ் ஏறியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:40 போகுது. எடுத்துட்டாங்க. மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுத்துட்டாங்க. எதிர்த்தாப்புல தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க மேட்டூர் அணை. மிகப்பெரிய ஒரு சுவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஒரு அணை. பார்க்கு தானே, பார்க் இதான் மேட்டூர் அணை. இங்கெல்லாம் பார்க் இருக்குது. இங்கெல்லாம் மீன் சமைச்சு சாப்பிட்ற இடம். இங்கெல்லாம் நிறையா கடைகள் இருக்குது. அணையில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்க மாட்டேதுங்க. நாங்கள் அந்த பக்கம் வழியில் வரும்போது பார்த்தோம், கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் தண்ணி பாருங்கள், இல்லை பாருங்கள், இல்லை வறண்டு போய் கிடக்கு. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம ரெகுலராக பார்க்குற அளவுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு பார்க்கு. பார்த்தீங்களா, தண்ணி கம்மியாக போகுதுங்கிறதுக்கு அதில் தெரியுதா, அது ஒரு மதகு லைட்டாக வருதுங்க. இங்கே பாருங்க, டேமோட பேக் வியூ. தண்ணி சேமிக்குது இல்லைங்க, அந்த வியூ இது. இந்த இடத்துல வந்து இந்த கொளத்தூர் லைனில் தான் ஒரு நந்தி சிலை இருக்கும். நம்ம இந்த சைடு போனோம்னா பார்க்கலாம். நல்லா சரியான வியூ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தெரியுதா, இதாங்க கொளத்தூர் பஸ் ஸ்டாண்ட். கத்திரிமலை இப்போ வந்தப்போ நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டு சாமிக்கு பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஏரியா காரில் வந்தோம். குளத்தூர் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்திருக்கிறாங்க. அதான் நான் வந்திருக்கோம்ல, அந்த பஸ் தாங்க. இன்னொரு 40 மைல் கிட்ட இருக்கும். வியூ எப்படி இருக்குன்னு தெரில. வியூ அந்த கண்ணாடி வேறு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நாங்கள் இந்த வழியாக தான் கத்திரிமலைக்கு அன்றைக்கி போயிருந்தோம். குளத்தூர்லேருந்து இங்கேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த இடம் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதாங்க கத்திரிமலை. அங்கே தான் நாங்கள் ஒரு நாள் போனோம். வியூ தெரியல, நல்லா தெரியல.
கோவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் இருக்குது. பூ பழ தேங்காய் கடைகள்லாம் இருக்குது. கூட்டத்தில் வந்தீங்கன்னா நான் அன்றைக்கி வரும்போது சரியான நோம்பி விசேஷம். இங்கே குளிக்கிற இடம்லாம் இருக்குது. அப்புறம் குளிச்சுட்டு பாத்ரூம் வசதியெல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு போகலாம். இதாங்க மாதேஸ்வரம் மலை. இந்த பக்கம் குளம் இருக்குது, இந்த பக்கம் கோயில் இருக்குது. நிறைய பேர் படுத்துருக்காங்க பார்த்தீங்களா. போயிட்டு குளிக்கிறதுக்கு இடம் தான் குளிக்கிறோம், இல்லைன்னா கை கால் மூச்சு கழுவிட்டு போய் இந்த பக்கம் போய் மாதேஸ்வரனை பார்க்க போகிறோம். நிறைய பேர் படுத்துருக்காங்க பாருங்க. கோயில் அதுதான் கோயில். மாதேஸ்வரர் மலையோட அழகை பாருங்க. நந்தி தேவரும் பின்னாண்ட ஒரு மாதேஸ்வரனோட சிலை இருக்கு. கீவில் போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க பக்கத்தில். இது பக்கத்தில் வருது, அது வந்து கீ சுற்றி வர மாட்டேது, அதை அடைச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டோம். இல்லை வீடியோ அலோவ் பண்ண முடியாது. பண்ணியாச்சுங்க. சூப்பராக அழகாக இருந்தார் மாதேஸ்வரன் கோவில். இப்படி தான் இருக்கு. இங்கே இருக்கிற சாமி தேர் வந்து 300 ரூபா பணம் கட்டினா இந்த கோவிலை சுற்றி வருவாங்களாமாங்க. கேழ ஒருத்தர் சொன்னார். சூப்பராக இருக்குது. கூட்டம் இல்லைங்க, போயிட்டு டக்குன்னு கும்பிட்டு வந்துட்டோம். அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி அமைப்பு இல்லை. போய் அந்த கேட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் எல்லா கோயிலையும் அமைப்பு. போயிட்டு அன்னதானம் சாப்பிடுவோம். பார்த்துட்டு அந்த பக்கம் ஏதோ ஒரு இடம் இருந்துச்சுன்னா சுற்றி பார்த்துட்டு அடுத்த அப்டேட்டு உங்களுக்கு பண்ணுறேன். இல்லை அது சிலைக்கு போய் பார்க்குறது, சிலைக்கு போய் பார்க்கலாம். நந்தி பார்த்து பார்த்தீங்களா, நந்தி வாசலுக்கு படிக்கட்டு இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். இது நந்தி கோபுரம் மாதிரி இருக்குது. இதாங்க கோயிலோட ஃபுல் வியூ. நிறையா இங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறையா கட்டுமான பணிகள் சூப்பராக செய்கிறாங்க. எதுக்குன்னு தெரில, டேப்பராக இருக்குது. ஆனால் இறங்கி போகிறதுக்கான படிக்கட்டான்னு தெரில. அது சரி போய் பார்ப்போம். சாமி கும்பிட்டு வந்து அப்படி வெளியே உட்காந்துருக்குறோம். இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தா அன்னதான கூடை. நம்ம போன தாட்டி போய் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அங்கே அன்னதான கூடை. இதுக்கு இந்த பக்கம் போனால் நிறைய ஊருக்கு கிராமங்கள்லாம் இருக்குது மாதேஸ்வரம் மலையில். அப்புறம் இங்கே பாருங்க அவ்வளோ பெருசால. அதுக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் அந்த வழியே தான் போவோம். போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்கிற இடமா சுற்றி பார்த்துட்டு வரணும். இங்கே வந்து புளிய மரத்தில் விநாயகர் இருக்கிறாருங்க. இந்த பக்கம் போனால் அன்னதானத்துக்கு போகலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஓ
வீட்டுக்குமே அன்னதானம். இந்த அம்மா தான் அங்கே இது கேட்டுச்சு, பஸ்ஸு எத்தனை மணிக்கு போகணும் உட்காந்துருக்கு பாரு. ஏமா இந்த ஒரு ஆயா வந்து கேட்டுகிட்டே இருந்தது இல்லை, பஸ்ஸு ஃப்ரீ பஸ் எப்போ வரணும், அந்த லைனில் உட்காந்துருக்கு. நமக்கு லைனில் நின்றுட்டுருக்குறாங்க. கியூ பாருங்கள் எங்கே இருக்குன்னு. இங்கே கடைசி வரைக்கும் 2-3 லைனாக போட்டிருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த லைனை என்னையே பார்க்குறாங்கல்ல. சாப்பாடுற அந்த அன்னதான இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே லைனாக அன்னதானம் பண்ணுவாங்க. பொங்கல் இல்லை பருப்பாயசம், அது பருப்பாயசம். பாயசத்தோட இங்கே தாங்க சாப்பிட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் வெளியே. இந்த பக்கம் தான் நாகமலைக்கு போன வழி. ஜீப் இருக்கும் பாரு. இங்கே இந்த பக்கம் கோவிலுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாகமலைக்கு போகிற வழியில் இந்த பக்கம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது, ஃப்ரீன்னு போட்டிருக்கு. மித்த எல்லாம் இந்த பக்கம் பார்த்தாலும் காசு. நாங்கள் அந்த கேட்டு வழியை பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு குளிக்கிறதுக்கு 40 ரூபா, பாத்ரூமுக்கு 20 ரூபா என்னமோ கேட்டாங்க. சாமி கும்பிட்டு இந்த பக்கம் வா. சரி அப்படியே வா, இதுலேயே வரலாம். சேர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது. இதில் எதுக்கு போய் ஏறி வர? அங்கே இருக்கிற 2 பசங்க சைக்கிளு வீலிங் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க சூப்பராக. அந்த வண்டியில் பிரேக்கு எல்லாம் சைக்கிளை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறானுங்க. அவனுக்கு இங்கே வந்து பண்ணியிருந்தாங்கன்னு எடுத்துருப்பேன், மறந்துட்டு நான். இந்த இடத்துல கீழே வந்து ஒரு குளம் இருக்குங்க. அங்கே கீழே ஒரு கோவில் இருக்குது. போய் பார்த்துட்டு வருவோம். கொஞ்ச நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தோம் மரத்தடியில். அந்த மாதேஸ்வரனோட ஸ்டேச்சு சூப்பராக இருக்குது, அந்த சிலை. இந்த இடத்துல இறங்கி வந்தால் விநாயகர் பெருமான் இருக்கிறாருங்க. இங்கே சிவபெருமான் இருக்கார். அங்கே வந்து சாமி பாதத்தடியில் நீர் வருது, அந்த தண்ணி இங்கேருந்து இங்கே போகுது. இதுவுமே நவாப்பழ மரம், அழகாக இருக்குது இந்த இடம். தண்ணி பாம்பு தெரியுதா உங்களுக்கும்? தெரிஞ்சுக்கோங்க. இந்த லொக்கேஷன் பாரு சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணுறேன், தண்ணி பாம்பு தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதா 2 தலை மாதிரி? சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் தான் நாகமலைக்கு போனோம்.
அந்த ரோட்டில் அந்த பக்கம் போகணும். அது ஒன்றரை வருஷம் இருக்கும். இங்கே பாருமா வீடெல்லாம் எப்படி இருக்குண்ணே, அழகாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம், இந்த கடையை பார்த்தாவே ஆசையாக இருக்குது. பார்க்கணும் பாப்பா வேலாம் அவ்வளோதாங்க. மணி 1:30 மணி பக்கமாக ஆக போகுது. இப்போ மேலே இருக்கிற அந்த மாதீஸ்வரனோட சிலையை பார்த்தோம் இல்லையா, நான் போனதாட்டி வந்தப்போ நான் கவனிக்கலை, அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் போய் பார்க்க முடியல. இப்போ அது போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டுங்க. அப்படியே அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ் ஏறி நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, இந்த அம்மா அப்பாவோட கூட்டிகிட்டு வந்து காட்டணுங்கிறத எனக்கு ஒரு நாள் ஆசை. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ இருக்குமான்னு தெரில. சாமியை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். இது வந்து நம்ம ஃபேமிலி விலாக் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த இடத்துக்கு வரணுன்னு. எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவனை சீக்கிரம் வரமாட்டாங்க எங்கேயும். அதனால தான் தை மாதமே வர வேண்டிய இடத்துக்கு ரொம்ப வருஷமாக யோசிச்சு வரணும்னு நினச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டி ராவடி பண்ணி அது இப்போ தான் நடந்திருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்க வரை நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். அந்த மாதேஸ்வரனோட சிலையை பார்த்துட்டு நம்ம அப்படியே பஸ் ஏறி கீழே போகலாம். நம்ம இருக்கிறது கர்நாடகா பார்டரில் இருக்குங்க. இருந்தாலுமே அங்கே பாருங்களேன், என்னன்னு தெரியுதா, நம்ம தலைவங்கொடி பறக்குது. ஜூம் போட்டால் அவ்வளோக்கு போகலைங்க. ஒரு வீட்டில் வந்து டிவிகேவோட ஃப்ளாக் பறந்துட்டுருக்கு, பறக்கலை பாருங்கள். இந்த இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலையும் நம்ம தான். இந்த இடத்துல தாங்க அந்த மலை இருக்குது. இங்கே தான் அங்கே போகணும், இதில் பூந்து போய் 7 மலையை கடந்து போகணும். சரி போவோம். இந்த மாதிரி ஜீப்பில் தான் போகணும். அமைதியாக இருக்குது, இடம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், எல்லாம் கருமேகம் சூழ்ந்துருக்கு. மேலெல்லாம் வாட்ச் டவர் இருக்க மாட்டேதுங்க. இந்த சைடு எல்லாமே ஊருங்க தான் இருந்தது நிறையா. அப்படியே அந்த சிலைக்கிட்ட போய் பார்க்க வழி இருந்ததுன்னா போவோம், இல்லைன்னா சைடு போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற வேண்டிதான். காசு கட்டினோம்னா 300 ரூபா. நம்மளும் அதே மாதிரி சாமியோட தேர் ரதம் வடம் முடிக்கலாங்க, கோவிலை சுற்றி வர மாதிரி. இந்த அரச மரமும் இந்த கோவிலும் அழகாக இருக்குது. பிரசாதம் வாங்கலையா? அது அங்கே தான் போகணும். அந்த மாதேஸ்வரன் மலைக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு மாதிரி பெரிய இது போட்டிருக்காங்க இல்லையா, நிறையா பேர் படுத்திருக்காங்க. நல்லா சில்லுன்னு காத்தடிக்கும். போனால் ரெஸ்ட். பின்னாடியில் நிறைய கடைகள், பொம்மை கடை, தேங்காய் பழம் இதெல்லாம் கிடைக்குது. இந்த சிலை பக்கத்தில் போக முடியல, வழி எங்கன்னு தெரியல. ஆனால் வந்து வியூ செம்மையாக இருக்கு. ஆனால் பின்னாண்ட பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் இந்த மலைக்கு நேராக அந்த சாமியோட சிலை இருக்குது. நான் ஒண்டிமா வந்தால் பரவாயில்ல, இதுலேயோன்னு பூந்து ஏறி பூந்து போகலாம். கேட் இருக்குது, மண் தடம் வழித்தடம் மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. ஆனால் அது அங்கே போக அது காம்பவுண்டு வேறு போட்டிருக்காங்க. வழி இங்கே இல்லைன்னு நினைக்கிறான். அந்த பக்கம் இருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கும். நம்ம அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு அங்கேயும் அலைய முடியாது.
அவங்க புலம்புறாங்க, ஏன்டா என்ன எத்தனை நேரம் நடக்க வைக்கிறேன்னு. அதனால் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு பஸ் ஏறி போயிட்டே இருப்போம். மணி 2 மணி ஆகுதுங்க. எனக்கு வந்து நாகமலைக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம நிர்மல் ப்ரோவோட அவங்க குழுவில் தான் வந்தோம். நம்ம குரூப்பில் தனியெல்லாம் வந்தால் அங்கெல்லாம் போகவே எனக்கு தெரியாது. சொல்லப்போனால் எனக்கு அவங்க ஆன்லைன் மூலிமா அந்த புக்கிங் பண்ணி அது நிறையா ஹெல்ப் பண்ணி நம்மளை அங்கே கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாகமலையை கண்டிப்பாக அதை எப்படின்னு போய் பாருங்கள். ஒரே நல்ல இதையும் அவரையும் பார்க்க முடியும். சூப்பராக இருக்கும். இந்த பக்கம்லாம் பாருங்கள், தொடர்ச்சியாக கிராமங்கள், மலை கிராமங்கள் அழகழகாக இருக்குது. அங்கே மேலே இருக்கிற அந்த சிவன் கோவிலுக்கு வந்து வழி இல்லைங்களாமா. இன்னும் வழி வந்து மக்களுக்காக திறந்து வைக்கலையா. அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்களா, இன்னும் ஒரு 2 வருஷம் ஆயிருமா. அதனால் நம்ம இங்கேயே இருந்து கும்பிட சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கடையில் கேட்டேன். செம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. செம பிரம்மாண்டம், சூப்பராக இருக்குது. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. என்னது அங்கே வழி இல்லையா? வழி இல்லையா? வேலை செய்கிறாங்களாம். வழி இருக்கு, ஆனால் மக்களுக்கு அனுமதி இல்லையா. அந்த அக்கா சொல்லிச்சு, வழி அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு தான் இருக்கு. இங்கே ஒரு குளம் இருக்குது, கோயில் குளம். இந்த பக்கம் போனோம்னா எக்ஸைட்டு வெளியே போகிற வழி. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. சாமி நந்தவனம் மாதிரி. இங்கேயும் குளங்கள் எல்லாம் இருக்குது. டீ கடைக்கு வந்திருக்கோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். மாதேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். இன்னும் பஸ் வரல, மணி 3 மணி ஆகிடுச்சு. இதாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் அங்கே வழி இல்லைன்னு சொன்னாங்க. என்றைக்கோ ஒரு நாள் அதை திறப்பு விழா பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் இன்னொரு தாட்டி வந்து மேலே போய் பார்ப்போம். அது கீழே வந்து சிவலிங்கம் இருக்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கிது கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலும் கட்டுறாங்களா அந்த மாதிரி. அந்த சர்க்கேஸ் பண்ணுற பசங்க எங்கேயும் வந்துட்டானுங்கம்மா. அவனுங்க வேறு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பிரேக் இல்லாமல் ஓட்டிடுறான். பஸ் ஏரியாச்சுங்க. இப்படி உட்காந்துருக்கோம். மணி 3:15 ஆகுது. போகிற வழியில் ஒரு வியூ இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் நான்.